மக்களே வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு கிராமம் அரியநாயகிபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு ரொம்ப உள்ளார கிளவிப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கம்பு, அப்புறம் மிளகாய், அப்புறம் வெங்காயம். இந்த பகுதி கரிசல் காடுன்னு சொல்லுவோம். இந்த கரிசல் பூமியில் இந்த விவசாய காலகட்டத்தில் மக்கள் களை எடுப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட சேனலுக்காக இந்த காட்டு பகுதியில் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு வாழ்க்கை முறையை நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ முழுவதும் அவங்களோட வேலை முறையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட மதிய நேரம் சாப்பாடு, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ அண்ணா, வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? ஓடிதான் வாங்க சாப்பிடுமா. வாங்க சாப்பிடு. வாங்க நீ எடுக்கணும் போட்டு வாங்க. கொத்தனார் சொல்லுவாரா? கொத்தனார் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டா அப்புறம் எப்படி எடுப்பாங்க? நீங்க என்னைக்காம இருக்கீங்க? வேற யாரும் உட்காருவாங்க. அப்புறம் ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா அப்புறம் எப்படி இது பண்ணுவாங்க? அது நமக்கே தெரியணும். தண்ணி பானை எங்க இருக்கு? இன்னொன்று இருக்கு, இன்னொன்று அது ஒன்று கிடக்கு. என்ன சாப்பாடுயா? தயிர் சாப்பாடா? அள்ளி ஊட்டி விடுங்க. செம்பு அப்படி பேசுற மாதிரி எடுக்கணும். எங்க வீட்டுல இன்னைக்கு தயிர் உப்பாயா? இங்க அப்ப சாரிடியா? சாரிடுதாம்மா. வேறயா? வேற என்ன கூட்டு கொண்டு வந்திருக்கீங்க? வேற என்ன கூட்டு? மீன் குழம்பு வச்சிருக்கேன். பிரிங்க காட்டுங்க. என்ன வக்கனையா கொண்டு வருவாரு? டெய்லி தயிர் தான், மீன் தான். நீங்க யூடியூப்ல போட்டு பாத்துறீங்க மகளா? தயிர் மீன் குழம்பாயா? நீ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்க? மீன் குழம்பு எங்க வீட்டுல வயிறு மீன் குழம்பு. அப்படியா? நல்லாவே சமைச்சு கொண்டு வந்திருக்கலாம். என்னம்மா குழம்பு இருக்குமா? ஊத்துருமா எங்கிட்டு போயிட்டு தண்ணியை குடிக்கும்.
தலைப்பா என்ன தலைப்பு? அண்ணா கிராமத்து சாப்பாடு தான். இது என்ன துவையலாமா? ஆமாம், மல்லி துவையல். மல்லி துவையலா? இது என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? மீன் குழம்பு, மல்லி துவையல். மல்லி துவையல். லெமன் சாதம். எலுமிச்சம்பழமா? லெமன் சாதம். கையில் அது என்னதுமா? மிளகாவா? மிளகாவுக்கு லெமன் சாதமா? வேற என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மேலே ஓப்பன் பண்ணி துவையல் தான் இருக்கு. துவையலா? ரசமும் மல்லி துவையலுமா? திறக்கலையா? ஏன் சாப்பிடலையா? நீ திறக்க மாட்டேன். என்ன சாப்பாடுண்ணே? இது லெமன் சாதம். லெமன் சாதமா? எலுமிச்சை சாதம். கூட்டு? கூட்டு மல்லி துவையல். மல்லி துவையலா? கருவாட்டு குழம்பு சொல்லுங்கவா. கஞ்சி பருப்பு கூட்டா? ஐஸ் பிரியாணி. நீங்கம்மா? சாதம், கருவாட்டு சம்பல், கருவாட்டு சம்பல், தண்டங்கீரை பொரியல். தண்டங்கீரை பொரியலா? நாளைக்கு வரும். இதில் என்ன தப்பா? நீங்கம்மா? முட்டை குழம்பு. முட்டை குழம்பா? தண்டங்கீரை பொரியல். தண்டங்கீரை பொரியல். கீரை எடுத்து போட்டு பிணைஞ்சுக்கோங்கம்மா. கருவாட்டு சம்பளம் போட்டு. நேற்று உள்ளது. நேற்று காட்ட ஒன்றும் காட்டல. சூடு நான் சாப்பிடல. நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இருக்கு, வச்சுக்கோங்க. சாம்பார் தான். சாம்பார் பீட்ரூட்டா? கிட்ட எடுத்தான். நீங்க ஒரு நல்லா இருக்கா? உங்க மூஞ்சி பிடிக்கட்டும். நான் ஜீராத பொம்பளை பிடிக்கூடாது. கொடுப்பாரு, காசு வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு செஞ்சு சொல்லுங்க. அடிச்சாச்சு போல பாத்திரத்தை. நம்ம கிராமத்தை எடுத்துக்காருக்கா பல ஊருக்காரன் காட்டி நாங்கள் ஒரு குழம்பு ஒருத்தர் தொடலை. இப்போ ஒரே இடத்துல உட்காந்தோம்னா அந்த 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 வெட்ட வெளியில் உட்காந்துக்கலாம். நீ தான் அப்படி சரி வைக்கிறா.